மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜ்யம்மா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜேஸ்வரி நடந்துக்கிறத பார்த்தா எல்லா பள்ளியுமே ரஞ்சிதா மேல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ராஜேஸ்வரி எல்லா கிரிமினல் வேலையும் செஞ்சுட்டு அந்த ஃபார்ம்ல இருந்து அந்த விஷப்பூச்சியை கொண்டு வந்து விட்டதும் இல்லாம இதை நீ ஏதாவது சொன்னா எல்லா பிரச்சனையும் உன்ன சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவையே இந்த ராஜேஸ்வரி வான் பண்றாங்க. ரஞ்சிதாவுக்கு இப்ப வேற வழியே இல்லைங்க. ஏன்னா மனோகர், சித்ரா இந்த போதும் பொண்ணு இவங்க யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப யாருமே இல்லாம ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியை நம்பிட்டு இந்த வீட்டுல இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு எதிராக இவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பா ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை சும்மாவே விட மாட்டாங்க. அதனால ஒரு பக்கம் ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் தான் இந்த வீட்டுல இருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறது எல்லாமே ராஜேஸ்வரியோட வேலை தான். ரஞ்சிதா கிட்ட சொல்லியிருக்காங்க எதுவா இருந்தாலும் நீ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மல்லிக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ராஜேஸ்வரி செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி நம்ம மல்லியோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் நம்ம மல்லி மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்க, உனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்ககிட்ட தூக்கி எரிஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி விஜய் மல்லி கிட்ட கண்டபடி பேசிட்டு மல்லியோட கணத்துல ஒரு அறையை விட்டுறாரு. மல்லி இதை எதிர்பார்க்கலங்க. நம்ம அன்னபுண்ணி அம்மாவுக்கு எதுவுமே புரியல. மாப்பிள்ள தம்பி என்னாச்சு தம்பி, நீங்க மல்லி அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதான், அதுக்காக காரணமே இல்லாம நீங்க மல்லியை அடிக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி கேட்க உடனே ராஜேஸ்வரி என்ன நினைச்சிட்டு இருக்க, என் தம்பியோட அக்கௌண்ட் 1 lakh வித்ட்ராவல் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இவரை தவிர வேற யாரும் வித்ட்ரா பண்ணிருக்க மாட்டாங்க. பணம் எடுத்தா என் தம்பிக்கு மெசேஜ் போகும் அப்படின்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கா அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கானா இவரை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியலங்க. மல்லி சொல்றாங்க இல்லங்க எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. உடனே விஜய் அப்ப நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம உன்னோட சிக்னேச்சர்ல இருந்து போட்டோஸ் எப்படி பேங்க்குக்கு போயிருக்கும், தன்னால எப்படி வீட்டுக்கு புக் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.